வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம 2018 நடந்த டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எக்ஸாம்ஸில் தமிழில் உள்ள 100 கொஸ்டின் பார்ப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ப்ளஸ் இதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு திருக்குறளை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் திருக்குறள். அடுத்தது பாசிலையை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிலையை நம்ம பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு பிரிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிழையான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஆன்சரை பார்த்துடலாம். வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின் வல்லினம் மிகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மற்றதையும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளை வில்லியம் மிகாது, அடுத்தது வினை தொகையிலையும் வந்து வல்லினம் மிகாது. இது மூணுமே கரெக்டானது. நெக்ஸ்ட் பொருத்தமானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மரபு வழு திணைவழுலாம் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாய் கத்தும் அப்படிங்கிறது வந்து மரபு வழுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. நெக்ஸ்ட்டு பிழையான தொடரை வந்து கண்டுடைய சொல்லியிருக்காங்க. இதுவும் வல்லினம் மிகும்ல வந்து நம்மளுக்கு பிழையானது கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் பார்ப்போம். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இரட்டை கிளவிக்கு பின்னாடி வல்லினம் மிகவே மிகாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. மற்ற கரெக்டான ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம். சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் வரும். இது கரெக்டு. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதே மாதிரி உவமை தொகையிலையும் வந்து வல்லினம் மிகும். ஆங்கில சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சர் பார்ப்போம். செக்குங்கிறது வந்து காசோலைன்னு வரும். அதே மாதிரி ஃபைலுங்கிறது வந்து கோப்பு அப்படின்னு வரும். விசாங்கிறது நுழைவு இசைவு. அதே மாதிரி பாஸ்போர்ட்டுங்கிறது வந்து கடவு சீட்டு. ஆப்ஷன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவன் பொன்னன் இது வந்து எந்த வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் பொருட்பெயரில் வந்து வரும். பொன்னன்கிறது வந்து ஒரு பொருளை குறிக்கிது பார்த்தீங்களா. ஸோ அப்படிதனால நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள். இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த பொன்னனுக்கும் அந்த மற்ற ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே வராது. ஸோ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பொருட்பெயர் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்கிறது. ஒரு பெயர் சொல்லோட பொருளை செயல்படு பொருளாக மாற்றுறது இரண்டாம் வேற்றுமை உருபு. அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயே. நெக்ஸ்ட் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் வந்து பெயரச்சு தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெயரச்சு தொடர்னா முதல்ல உள்ள அதாவது அந்த வார்த்தையோட கடைசியில் ஆங்கிற மாதிரி முடியும். ஸோ பாருங்கள். ஆன்சர் தைத்த சட்டை. இந்த இத்த தேவை வந்து நம்ம இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிப்போமா. ஸோ தைத்த சட்டை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்தது குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது வந்து எந்த வகை ஆகு பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது சரியான ஆன்சர் கருவி ஆகு பெயர். இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழலுங்கிறது அதோட இசை வரும். அந்த இசைக்கு இல்லாமல் அந்த பொருளுக்கு ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இது வந்து கருவி ஆகு பெயர் அப்படின்னு வரும். இது பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அது வந்து குழல் வினான்னு வரும். ஸோ அப்போ பருப்பு உள்ளதான்னு கடைக்காரர்கிட்ட கேட்குறது குழல் வினா. அடுத்தது அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நேரடி. இதில் குரலடிங்கிறது வந்து 2 சீர்களை வரும். நெடிலடிங்கிறது வந்து 6க்கு மேலே போகும். அடுத்தது தலையோட வகையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. காய் முன் நிறை வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் களித்தலை. இது வந்து நீங்கள் அந்த வாய்ப்பாடெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இது முக்கியமானது. அடுத்தது செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வள்ளுவ மாலை. நீங்கள் இந்த இடத்துல வந்து வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது தீரா இடும்பை தருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆராயாமை ஐயப்படுதல். இதுதான் தீரான இடும்பை தருவது. கொஸ்டின் பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களில் 1 நாலடியார். இந்த புறநானூறு நற்றிணை பரிபாடல் எல்லாம் 8 தொகை நூல்களில் வரும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருளாத சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஆன்சரை பார்ப்போம். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96 அப்படின்னு வரும். அடுத்தது ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் சரியான ஆன்சர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்தது பாருங்கள். பொருத்தக மாடலில் கேட்டிருக்காங்க. பொருளில் வந்து கேட்டிருக்காங்க. துஞ்சு வரும். அதே மாதிரி தமியர் என்றால் தனித்தவர் அப்படின்னு வரும். அப்போது தாள் என்றால் முயற்சி, நூன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலே மோஸ்ட்டாக ஜி போப் தான் வரும். ஸோ ஆன்சர் ஜி போப். அடுத்தது அப்படின்னா உரை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெரிய வாச்சான் பிள்ளை. மோஸ்ட்டாக உரை எழுதியவர்கள் வந்து எல்லாருமே முக்கியம். நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பெருஞ்சூடையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்தெழும் உணர்வில்லாத சிறுமையோன் யான் என்றார். இவ்வடிகள் வந்து யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து வந்திருக்கும். அடுத்தது இது வந்து பொருள் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க மாடலில் அந்த ஒல்லை அப்படிங்கிறதுக்கு விரைவுன்னு வரும். ஈறு என்பதற்கு எல்லை, மேதினா எருமை, அதே மாதிரி அங்கனர்னா சிவன். இதுவும் பெரிய புராணத்தில் வர சொற்பொருள் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து குருசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருசு என்பதற்கு சிலுவை அப்படின்னு பொருள். அடுத்தது கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எஸ்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. இந்த 2 கொஸ்டினும் பாவனையிலிருந்து வந்திருக்கு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலகராக பணிபுரிந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருமலை நாயக்கர் மன்னர்கிட்ட தான் வந்து அவையில் வந்து பணிபுரிஞ்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் முக்கூடர் பல்லுக்கு பொருந்தாதது நாத கூத்தனார். இது தவறானது. இது எழுதியிருக்கிறவங்க ராசராஜ சோழனூலா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாங்க. திருவேங்கடந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதியிருப்பார். மதுரை களம்பகம் குமரகுருபரர் எழுதியிருப்பாங்க. அடுத்தது உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யாருன்னு சார் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுந்தர சுவாமிகள். இவங்களை தான் வந்து தன்னோட ஆசிரியராக வச்சுருப்பாங்க. அடுத்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் பாரதியார் தான். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. இதுவும் அடிக்கடி கொஸ்டினில் கேட்குற கொஸ்டின், முக்கியமானது. அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாலை இளந்திரியன். இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெருநாரை. பொம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புஷ்பவல்லி. பொம்மல் சம்பந்தம் வந்து முதலாக எழுதி நடித்தது. ஆன்சர் புஷ்பவல்லி. அடுத்து பொறுத்துக்க மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியாருக்கு சுப்பிரமணியன் வரும். பாரதிதாசனுக்கு சுப்பரத்தினம், சுரதாவுக்கு ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைமலை அடிகள். இவர் தான் மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்தது யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போதும் நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவே சுவாமிநாதன் தான். தேவநேய பாமனர் எத்தனை நூல்களை வந்து படைத்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 43 நூல்களை படைத்துள்ளார். அடுத்தது ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வீரமா முனிவர். அடுத்தது தட்சிணமேரு என்ற ராஜராஜனால் அழைக்கப்பட்ட தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. உண்மையின் அடிப்படையில் அமைந்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கலர் நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. 5 நிலத்தையும் கொடுத்துட்டு அதுக்கான இசை கருவிகளையும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சிக்கு வந்து தொண்டகம் வரும், முல்லைக்கு ஏறுகோட்படா, மருதகத்துக்கு வந்து மணமுழா வரும், அதே மாதிரி பாலைக்கு துடி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பெரும்பொழுது கொடுத்து அதனால் மாதத்தை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ கார்காலம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவணி புரட்டாசி வரும். காலத்துக்கு ஆறுகழி தை. அதே முதுவேநீர் காலத்துக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி வரும். குளிர்காலத்துக்கு ஐப்பசி கார்த்திகை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். கருதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இந்த 3ம் எந்த உயிர்களுக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரையான் அப்புறம் எறும்புக்கு வரும். இது வந்து தொல்காப்பியத்தில் 6 அறிவு உடைய உயிர்களை எல்லாத்தையும் வந்து வரிசைப்படுத்திருப்பாங்க. ஸோ அதில் 3 அறிவுக்கு வர்றது கரையான் அப்புறம் எறும்பாக வருது. அடுத்தது பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. வேறு இல்லைங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ப்ளஸ் இல்லை அப்படின்னு எழுதலாம். அடுத்து உடன்பாட்டு வினையை வந்து எதிர்மறை வினையாக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்தான் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை வினை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்திலன் என்பது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம். இதில் வந்து பொருந்தாத சொல்ல தேர்ந்தெடுக்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தாலே தெரியுது இல்லம். ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு வரணும். கிளி கிழி கிளி போன்ற சொல்களுக்கு சரியான பொருள், அதாவது மயங்கொலி சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த சின்ன லீயே வருது பார்த்தீங்களா, அதுக்கு பயம் அப்படின்னு வரும். அதே கிழினா கிழித்தல், பெரிய லீ கிளி அப்படின்னா ஒரு பறவைன்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. கோ என்பது தான் சரியான விடை. இது வந்து நம்மளுக்கு குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. குரூப் 2ல கேட்டிருக்கிறது குரூப் 4லையும் கேட்குறாங்க, குரூப் 4ல் கேட்குறது குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அடுத்தது பெற்றான், இது வந்து வேர் சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. பெற்றான்ங்கிறதுக்கான வேர் சொல் பெரு அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே சொன்னது வேர் சொல் கட்டளை சொல்லாக வரணும். அடுத்தது வா என்ற சொல்லோட பெயரச்சம் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கிறதுக்கு பெயரச்சம் வந்த, நம்ம முன்னாடியே சொன்னது பெயரச்சத்தில் லாஸ்ட்டு உள்ள சொல்லுக்கு அ அப்படின்னு வரணும். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அகர வரிசைப்படி ஆப்ஷன் பியில் வந்திருக்கு. செடி, செப்பு, செல்வம், சென்னை. இதில் வந்து முதல் எழுத்தையெல்லாம் சே வந்துட்டு, அப்போது இதில் 2வது எழுத்து தான் நம்மளுக்கு வந்து அகர வரிசைப்படி அமைக்கிறதா பார்க்கணும். அடுத்தது இந்த சொற்களை வந்து ஒருங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர்கள். அடுத்தது கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இந்த விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பலா, மா இது 3 ஆன்சராக வச்சுக்கோங்க. அப்போது இது இல்லாமல் தான் வர்றது கொஸ்டினாக இருக்கும். அப்போ கொல்லையிலே குலுங்குவன யாவை, இதுதான் வந்து சரியான கொஸ்டினாக இருக்கும். அடுத்தது கொக்கக்க கூம்பும் பருவத்தை, இந்த ஓமையால் விளங்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காலம் அறிதலில் வரும், அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்தது கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிறவினைனா என்னன்னு பார்ப்போம். ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோன்னா தன்வினை, அதே பிறருக்கு செஞ்சோம் செய்ய வச்சோம் அப்படின்னா வந்து அது பிறவினையில் வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படின்னு வரும். அடுத்தது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செய்தி தொடரில் வரும். அடுத்தது திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கும் 7க்கும் பெரிதும் தொடர்புடையதாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ங்கிற வார்த்தை வந்து 8 முறை வந்திருக்கிறதா வரும். திருக்குறளில் 7ங்கிறது 8 முறை வந்திருக்கும். அடுத்தது பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவராக வருவார். நெக்ஸ்ட்டு திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர், ஆங்கிலத்தில் ஜி போப்பா மொழிபெயர்த்திருப்பார். அடுத்தது ஆறு கிடந்தன்ன அகழ் நெடுந்தெருவில், இந்த லைன் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் மதுரை காஞ்சி. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறுபஞ்ச மூலம்ங்கிறது வந்து சமண சமயத்தை சேர்ந்ததாக இருக்கும். அடுத்தது அகநானூறில் 6, 16, 26 என்ற 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை வந்து சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6, 16, 26லாம் மருத நிலமா, இது எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம்னா, அதாவது மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு 6 வந்து ரொம்ப நெசசரியாக இருக்கும். அப்போது 6, 16, 26லாம் மருதத்தை சேர்ந்ததாக இருக்கும். அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையை தொகுத்தது நல்லந்துவனார். சங்க இலக்கியமும் அதில் வந்து தொகுப்பித்தவர் அது வந்து 8 தொகை நூலா 10 பாட்டு நூலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒன்ஸ் சங்க இலக்கியத்தை எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது முந்தை இருந்து நட்டோர் பின் நஞ்சு முன்வர் நனினா கரிகர், இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நற்றிணை. அடுத்தது கொன்மு அப்படிங்கிறதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. கொன்மு அப்படின்னா நம்மளுக்கு மேகம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது நாட்டுப்புற பாடல்களோட வகைகள் கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல்கள் வந்து மொத்தம் 7 வகைப்படும். அடுத்தது உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் கருவி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பெரிய புராணம். இது வந்து நம்மளுக்கு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இதையும் நோட்டீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்தது சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தரன் அப்படின்னா ராமாயணத்தில் அழைக்கப்படுபவர் அனுமன். அடுத்தது சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்திற்கு முறையிட இட்ட பாட்டுடை செய்யுள்ங்கிறது தான் வந்து சிறப்பு பெயராக வரும்.
அடுத்து ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டாரோட சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். தமிழ் வீடு தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகள் வந்து கேட்டிருக்காங்க. கன்னிகள் வந்து 268. கன்னிகள் அப்படின்னா 2 லைன் வர்றது தான் கன்னிகள் அப்படின்னு வரும். தமிழ் வீடு தொகுதியில் மொத்தம் 268 கன்னிகள் உள்ளது. அடுத்து திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் குறிப்பு கேட்டிருக்காங்க. முருகன் பல்லோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர். அடுத்து நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது கேட்டிருக்காங்க. நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை முக்கூடர் பல்லு வந்து சிந்து பாவால் ஆனது. அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கடுவெளி சித்தர். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கு முதன்மையான சித்தர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து திருமூலர். இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்தது தான், அதாவது குரூப் 4ல் வந்திருக்கு. அடுத்து கடம் இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடம்னா உடம்பு அப்படின்னு பொருள் வரும். அடுத்து அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி என்று குறிப்பிடுகின்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகேஸ்வர பூஜை தான் வந்து அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி அப்படின்னு சொல்கிற பூஜை. அடுத்தது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமூர். அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இந்த லைனை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து பாரதிதாசன் சொன்னது. இந்த லைனை அது மட்டும் இல்லாமல் இது பாரதிக்காக சொல்லியிருப்பாங்க. தமிழ் தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் இறந்ததுண்டோ அப்படின்னு கேட்டுருவாங்க. அடுத்து ஜீவானம்சன் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்போ. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட். அடுத்து முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நாப்பிச்சமூர்த்தி. சிறுகதை அப்புறம் அவங்களோட ஆசிரியர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். அடுத்து ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளை வந்து கொண்டதுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மொத்தம் 12 தொகுதிகளை அடக்கியதாக வரும். அடுத்து வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சோழர் காலம். இதுதான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலில் பார்ப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகம் உருண்டை அப்படிங்கிறது அறிவு இதில் தான் வந்து வரும். அடுத்து சுபாஷாபிமானம் இதோட பொருள் கேட்டிருக்காங்க. சுபாஷாபிமானம்ங்கிறதுக்கு தாய்மொழி பற்று என்பது தான் சரியான விடை. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி இந்தியன் ஒப்பீனியனில் வந்து சொல்லியிருப்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மை 16 வயசுலேயே தென்னாப்பிரிக்காவில் போராடி ஜெயிலில் இருந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து யவனர்கள் வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யவனர்களை வந்து எண்ணெய் வந்து சுமந்துட்டு வந்து அதற்கு ஈடாக மிளகை வந்து ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு நம்மளுக்கு குறிப்பு இருக்கும். அடுத்து மீதுன் விரும்பேல் இந்த வடியில் வந்து பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதும் விரும்பேல் அப்படின்னா வயிறு புடைக்கும் உண்ணுதல், நோய்க்கு இடமளிக்கும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். நெக்ஸ்ட்டு அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அம்பேத்கர். அடுத்த பெண்கள் உரிமை பெற்ற புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆன்சர் பெரியார். அடுத்த ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை அண்ணா